Hello students, welcome to our channel Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9ஆம் வகுப்பு கணக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन half yearly exams வந்துச்சு இல்லையா சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனா சம் ஏதாவது டவுட் கேட்கணும்னு தோணுச்சுனா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த சம் கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்துட்டு டிசம்பரோட முடிச்சிருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல நவம்பரோட சோ நம்ம இது வரைக்கும் நம்ம 6th சாப்டர் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம் சரிங்களா வரிசையா நோட் பண்ணிட்டே வாங்க எடுத்துக்காட்டு 1.1 ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அதை மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்துக்காட்டு 1.2 அப்புறம் பயிற்சியில பாத்தீங்கன்னா ரெண்டாவது சம்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन சரிங்களா அதுக்கு அப்புறம் பேஜ் நம்பர் 6 ஆறாவதுல நாலாவது क्वेश्चन அஞ்சாவது क्वेश्चन ஆறாவது क्वेश्चन இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அதுல நாலாவதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் சரிங்களா பேஜ் நம்பர் 8ல எடுத்துக்காட்டு 1.3 வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு 1.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு 1.7 பேஜ் நம்பர் 10ல 1.7 எடுத்துக்காட்டு 1.8 அடுத்து எடுத்துக்காட்டு 1.9 எடுத்துக்காட்டு அடுத்து பயிற்சி 1.2 பேஜ் நம்பர் 13ல பயிற்சியில ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் 2 மார்க்ல கேட்பாங்க ஸோ செகண்ட் சம் அடுத்து தேர்ட் சம் அடுத்து அஞ்சாவது கணக்கு சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 14ல 7வது சம் 8வது சம் 9வது சம் 10வது சம் 10வது சம்ல 2 சப்டிவிஷன் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் அடுத்து எடுத்துக்காட்டு 1.10 பேஜ் நம்பர் 15 சரிங்களா குறிச்சிட்டீங்களா பேஜ் நம்பர் 15 எடுத்துக்காட்டு 1.10 அப்புறம் எடுத்துக்காட்டு 1.11 அடுத்து எடுத்துக்காட்டு 1.14 எடுத்துக்காட்டு 1.15 எடுத்துக்காட்டு 1.16 பேஜ் நம்பர் 19 சரிங்களா அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 20வது பக்கத்தில் 1.3 பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்மில் இதில் தேர்ட் சம் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவது சம் ரெண்டாவது சம்மில் மூணாவது சம் சொன்னேன் அதுக்கப்புறம் மூணாவது சம் நாலாவது சம் அஞ்சாவது சம் நாலாவது சம்மில் இந்த ஃபோர்த்து இந்த தேர்டு இந்த ஃபோர்த்து இந்த சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் இந்த செவன்த்து இதெல்லாமே ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அஞ்சாவது சம்மில் ஃபஸ்ட்டு சம் அடுத்து தேர்டு சம் அடுத்து எடுத்துக்காட்டு 1.19 நம்ம எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம்ஸை மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க ஸோ அது நீங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் விடாமல் நீங்கள் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் 80% மேலே நீங்கள் லாஸ்ட் மினிட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட் கையில் வச்சுருப்பீங்க நீங்கள் வரிசையாக மார்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபஸ்ட்லேருந்து போடணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் கூடிய விரைவில் நம்ம சேனலில் ஒவ்வொரு லெசன்ஸாக அப்லோட் பண்ண போகிறோம் பயிற்சி 1.4 எடுத்துக்காட்டு பயிற்சி 1.4 24வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் அடுத்து ரெண்டாவது சம் மூணாவது சம் நாலாவது சம் அஞ்சாவது சம் வெரி இம்பார்ட்டன்ட் இது போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அடுத்து எடுத்துக்காட்டு 1.29 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு 1.22 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 25 அடுத்து எடுத்துக்காட்டு 1.24 வெரி இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு 1.25 பேஜ் நம்பர் 28 சரிங்களா பேஜ் நம்பர் 29ல் எடுத்துக்காட்டு 1.26 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா டைம் நமக்கு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்புறம் பயிற்சி 1.5 பேஜ் நம்பர் 30ல் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து 9வது கொஸ்டின் அடுத்து 11வது கொஸ்டின் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான் அது 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3 சம்மும் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஒரு கிளான்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு 1.28 1.27 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது ரிப்பீட்டட் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் 1.28 சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு 1.30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு 1.31 5 மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 33ல் அடுத்து எடுத்துக்காட்டு 1.32 1.33 பேஜ் நம்பர் 35ல் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் 36ல் எடுத்துக்காட்டு 1.34 வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து பயிற்சி 1.6
அதில் ஃபஸ்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஷின், அடுத்து ஃபோர்த்து கொஷின், ஃபிஃப்த்து கொஷின், அடுத்து 8th கொஷின், 9th கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின், 10th ஆல்சோ ரிப்பீட்டட் கொஷின் தான், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 38. அடுத்து பேஜ் நம்பர் 39ல் 12வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 1 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தா தான் 1 மார்க்கில் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பயிற்சி இப்போ 2வது யூனிட். ஸோ மெய் எண்கள் அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.1 பேஜ் நம்பர் 46. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு தீர்வு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பயிற்சி 2.1ல் 2வது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஷினில் இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 2.2 பேஜ் நம்பர் 50ல் இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 52ல் எடுத்துக்காட்டு 2.4 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து எடுத்துக்காட்டு 2.5 இம்பார்ட்டன்ட் கொஷின், பேஜ் நம்பர் 53. அடுத்து எடுத்துக்காட்டு 2.6 54வது பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.6ல் ஃபஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், எடுத்துக்காட்டு 2.7. சரிங்களா? அடுத்து பயிற்சி 2.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், அடுத்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின், அந்த ஃபோர்த்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 2.8 பேஜ் நம்பர் 56ல் 2.8 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 2.9 எடுத்துக்காட்டு 2.9 இம்பார்ட்டன்ட் கொஷின், எடுத்துக்காட்டு 2.10 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 56ல். பேஜ் நம்பர் 57ல் 2.11 எடுத்துக்காட்டு 2.11 எடுத்துக்காட்டு 2.12. இது ஹாஃப் எலி கொஷினில் ரிப்பீட்டட் கொஷின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 2.13 எடுத்துக்காட்டு 2.13 58வது பக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2.23 ஃபஸ்ட் கொஷின், அடுத்து ஃபஸ்ட்டில் தேர்டு கொஷின், செகண்ட் கொஷினில் தேர்டு கொஷின், அடுத்து தேர்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 60ல் 2.14 இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு பயிற்சி 2.24 பேஜ் நம்பர் 61 ஃபஸ்ட் கொஷின், அடுத்து தேர்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். லீவெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே கிடைக்கும் போதெல்லாம் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த முக்கியமான சம்ஸை பார்த்தாலே நீங்கள் 80% மார்க் மேலே கண்டிப்பாக உறுதி. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 64ல் எடுத்துக்காட்டு 2.17 ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பயிற்சி 2.5ல் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், அடுத்து 3வது கொஷின், அடுத்து 4வது கொஷின், அடுத்து 5வது கொஸ்டின். அந்த 3வது கொஷினில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஷினில் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின், அடுத்து 4th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. 5வதுல வந்து கீழ்காண்பவற்றின் 5வது மூலத்தை காண்க. இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. அதில் 2.20 எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 2.21ல் 2வது கொஷின், 2.21 எடுத்துக்காட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 70ல் எடுத்துக்காட்டு 2.23 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எடுத்துக்காட்டு 2.26 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 71. பயிற்சி 2.26 பேஜ் நம்பர் 72 ஃபஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2வது கொஸ்டின், இதில் 4வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், அடுத்து 3வது சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 4வது சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 74ல் எடுத்துக்காட்டு 2.24 இந்த ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டட் கொஸ்டின். இது 2.7 பயிற்சி 2.7 பேஜ் நம்பர் 75ல் ஃபஸ்ட் கொஸ்டினில் 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்து 2வது கொஸ்டின். அது 3வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 2.28 இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 2.29 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 2.30 எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் 77 அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர்
78ல் எடுத்துக்காட்டு 2.33 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பயிற்சி 2.8 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 2வது கொஷினில் 3வது கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 3வது கொஸ்டினில் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது இந்த சுருக்குக, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் இது 79. அடுத்து பயிற்சி 2.9 1 மார்க்கை எல்லாத்தையுமே பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து நம்ம 3வது சாப்டர் வந்தாச்சு, இயற்கணிதம். பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.1 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கணிதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய எடுத்துக்காட்டு கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸும் நோட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. 3.4 பேஜ் நம்பர் 92 3.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 93 எடுத்துக்காட்டு 3.5 இதையும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.6 பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.1 ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறையா கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 5வது, 6வது, 7வது, 9வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு. இந்த 10வது கணக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த 11வது கணக்கும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 95மா. அடுத்து பேஜ் நம்பர் 97 பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.7 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 98ல் 3.9 எடுத்துக்காட்டு 3.9 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 3.10 இம்பார்ட்டன்ட். ஹாஃப் எலி கொஸ்டினில் போன வருஷம் கேட்டிருக்காங்க. 3.2 பயிற்சி 3.2ல் 2வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், அடுத்து 6th கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணால் கேட்பாங்க உங்களுக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 3.11 பேஜ் நம்பர் 100 இதில் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3.12 எடுத்துக்காட்டு 3.12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 101. அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.13ல் எடுத்துக்காட்டு 3.13 எடுத்துக்காட்டு அவ்வளோதான். 3.14 103வது பக்கத்தில். அடுத்து பயிற்சி 3.3ல் செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின், அடுத்து 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 4வது கொஷின் 2024ன்னு போட்டு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2018ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, 2024ன்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 5வது கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 6வது கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அடுத்து 8வது கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 105 பார்த்துக்கிட்டிங்கன்னா 9வது கொஷின், அடுத்து 11வது கொஷின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 3.16ல் ஃபஸ்ட் கொஷின். 3.16ல் ஃபஸ்ட் கொஷின். அடுத்து எடுத்துக்காட்டு 3.18 பேஜ் நம்பர் 106. பேஜ் நம்பர் 107ல் 3.20வது கொஸ்டின் எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சம்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் மார்க் பண்ணி இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டு 3.21 மார்க் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு அடுத்து 3.23 பேஜ் நம்பர் 109. பயிற்சி 3.4ல் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின், அடுத்து செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின், அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 110ல் 7வது கொஷின், 9வது கொஷின், 11வது கொஸ்டின். அடுத்து இது ரொம்ப முக்கியம், 111வது பக்கத்தில் முன்னேற்றத்தை சோதித்தல். இந்த கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. a + 1/a² - a - 1/a² = 4 என நிரூபின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு 3.25 பேஜ் நம்பர் 112ல் எடுத்துக்காட்டு 3.25, 3.26. அடுத்து பயிற்சி சம் வாங்க 113. பயிற்சி சம்மில் 2வது சம், அடுத்து 4வது சம், இதில் 5வது சம். இது எல்லா சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2, 4, 5 ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 3.27 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3.29, 3.30, அடுத்து 3.31 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3.6 பயிற்சி 3.6 116வது பக்கத்தில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 3வது கொஸ்டின். அடுத்து
எடுத்துக்காட்டு 3.33 பேஜ் நம்பர் 117. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3.34 எடுத்துக்காட்டு இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 118. 3.36 எடுத்துக்காட்டு 3.36 பேஜ் நம்பர் 119. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3.37 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் 120 பயிற்சி 3.7 ஃபஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்து 2வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின். அடுத்து 3.29 121 பேஜ் நம்பர் 121. அடுத்து 3.40 ரிப்பீட்டட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.40 122 பேஜ் நம்பர். அடுத்து 3.8 பயிற்சி 3.8 ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவ்வளோதான். அடுத்து எடுத்துக்காட்டு 3.41. அடுத்து பயிற்சி 3.9 எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ எல்லா சம்ஸையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எடுத்துக்காட்டு 3.42 கிராஃப் இதை பார்த்துக்கோங்க. 126 பேஜ் நம்பர் 126. அடுத்து பேஜ் நம்பர் 340 பேஜ் நம்பர் 129 3.43 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 3.44 சரிங்களா, 130வது பக்கம். 3.44 3.46 பேஜ் நம்பர் 131. அடுத்து 3.47 எடுத்துக்காட்டு 3.47 பேஜ் நம்பர் 132. அடுத்து பயிற்சி 3.10 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்து 2வது கொஸ்டின். அடுத்து 2வது கொஸ்டினில் 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அது 3வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3.48 பேஜ் நம்பர் 135 எடுத்துக்காட்டு 3.48 3.49 5 மார்க்கு. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.11 ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்து செகண்ட் கொஸ்டின். சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3.50 எடுத்துக்காட்டு 3.50 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 137. அடுத்து பயிற்சி 3.12 ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 3.52 5 மார்க். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் 139 பேஜ் நம்பர். அடுத்து 3.53 இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இதையும் பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.13 ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் மூணுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஸ்டின் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா 141 3வது கொஸ்டின். அடுத்து எடுத்துக்காட்டு 3.56. அடுத்து பயிற்சி 3.14 இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த பேஜில் 144 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 3.15 பார்த்தீங்கன்னா 1 மார்க். நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அடுத்து 4th சாப்டர் வடிவியல். இதில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட்டில் நீங்கள் போட்டு வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பயிற்சி 4.1 ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 155 5வது கொஸ்டின், இதையும் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 167வது பக்கம் எடுத்துக்கோங்க. 4.1 எடுத்துக்காட்டு 4.1. அடுத்து எடுத்துக்காட்டு 4.3 பேஜ் நம்பர் 168. அடுத்து பயிற்சி 4.2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 2வது கொஸ்டின், 4வது, 5வது இது எல்லாமே வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின், அடுத்து 9வது கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 170 10வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.5 பேஜ் நம்பர் 174 4.5. ஸோ எடுத்துக்காட்டு 4.7 பேஜ் நம்பர் 179. அடுத்து எடுத்துக்காட்டு 4.9 பயிற்சி 4.3 பேஜ் நம்பர் 180 ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 189 81 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின். பேஜ் நம்பர் 181. அடுத்து 4.10 எடுத்துக்காட்டு 183 4.10 எடுத்துக்காட்டு 4.10 இது பார்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு 4.11 இதையும் பார்த்துக்கோங்க. பயிற்சி 4.4 ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க போன வருஷம். இது 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 9வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 185 பக்கம். 4.12 அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு கொஸ்டின். இது 4.12 எடுத்துக்காட்டு ரிப்பீட்டடு கொஸ்டின்.
அடுத்து 4.13 ரிப்பீட்டட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு பயிற்சி 4.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேஜ் நம்பர் 189ல் 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 8வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதையும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.14 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை வந்து டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வரைபடத்தை 4.15 எடுத்துக்காட்டு 4.15 பேஜ் நம்பர் 191 அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 4.6 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192 ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 193ல் 5வது கொஸ்டின், 8வது கொஸ்டின். அடுத்து ஆயத்தொலை வடிவியல் 5வது சாப்டர் வந்தாச்சு. நீங்கள் ஓரளவு நீங்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ் இருக்குது நமக்கு, சாட்டர்டே சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலே மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக ஆகிடலாம். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் டெய்லி போட்டு பார்க்கணும். டெய்லி 2 சம், ஏதாவது 2 சம், ஏதாவது ஒரு சாப்டரில் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சாப்டர் எந்த சம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? எடுத்துக்காட்டு 5.1 203 பேஜ் நம்பர் 203. எடுத்துக்காட்டு 5.3 205. அடுத்து 206வது பக்கம் பயிற்சி சம், 206வது பக்கம் 3வது சம் 4வது சம். சரிங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த பக்கத்தில் எதுவும் இல்லை. 212 பேஜ் நம்பர் 212ல் 5.4 5.5 5.6 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து 5.7 5.8. சரிங்களா? பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. 5.10 ஆல் எக்ஸாம்பிள் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸிமம் இந்த 5th சாப்டரில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்காட்ட நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பயிற்சி 5.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், அடுத்து செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட் கொஸ்டின், அடுத்து பேஜ் நம்பர் 216ல் 3வது கொஷின், 4வது கொஷினில் ஃபஸ்ட் கொஸ்டின், அடுத்து 5வது கொஷின், 7வது கொஸ்டின், 10வது கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 11வது கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 5.13 பேஜ் நம்பர் 219. அப்புறம் எடுத்துக்காட்டு 5.15 221 பேஜ் நம்பர். அடுத்து பயிற்சி 5.3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், தேர்டு கொஷின், அடுத்து செகண்ட் கொஷின், தேர்டு கொஸ்டின், 4th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எடுத்துக்காட்டு 5.17 226 பேஜ் நம்பர் 226ல். அடுத்து பேஜ் நம்பர் 227ல் எடுத்துக்காட்டு 5.18 5.19. அடுத்து பயிற்சி சம் பார்த்தீங்கன்னா 5.4 228ஆம் பக்கத்தில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 6th கொஷின். ஃபஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 5.20 230. அடுத்து பயிற்சி சம் எடுத்துக்காட்டு 5.21 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 231ல் எடுத்துக்காட்டு 5.21. பயிற்சி 5.5 ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 232 செகண்ட் கொஷின், தேர்டு, 4th, 5th இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வரும். இந்த 6th 7th வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 1 மார்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நம்ம 5th சாப்டர் முடிச்சாச்சு. அடுத்து 6th முக்கோணவியல் அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 239ல் இந்த எடுத்துக்காட்டு 6.2 பேஜ் நம்பர் 238ல் பார்த்தீங்கன்னா 6.1 இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து பேஜ் நம்பர் 240ல் எடுத்துக்காட்டு 6.3 இம்பார்ட்டன்ட் சம். பயிற்சி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 6.1ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 7th. சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 242ல் 8வது சம் 9வது சம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 245ல் 6வது எடுத்துக்காட்டு 6.5. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.6 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் சம். இதை போட்டு பாருங்கள். பயிற்சி 6.2 ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 247ல் 3வது சம்மும் 4வது சம்மும் இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 6.8 6.8ல் இந்த 2 சம்முமே இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோங்க. 6.9 மதிப்பு காண்க இதுவும் இம்பார்ட்டன்ட் சம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 6.3ல் பார்த்தீங்கன்னா மதிப்புகளை கீழ்காண்பவற்றின் மதிப்புகளை காண்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்து 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 249. அடுத்து எடுத்துக்காட்டு 6.12 பேஜ் நம்பர் 251ல். அடுத்து எடுத்துக்காட்டு 6.14 அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. 6.16 பேஜ் நம்பர் 252.
அடுத்து 6.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், அடுத்து 4th கொஷின், அடுத்து செகண்ட் கொஸ்டின், அடுத்து 3rd கொஷினில் ஃபஸ்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா 1 மார்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டவுட்னாலும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த சம்ஸ் அப்லோட் பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜாமெட்ரி கிராஃப் நல்லா ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.